இவங்க 2 பேர் பிரச்சனை இல்ல தேமுதிகவை போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னத்த சொல்றது, இன்னைக்கு அரசியல் நிலைமை அப்படிதான் இருக்கு. அடுத்ததா நம்ம வேல்முருகனை பார்த்துருவோம். முதலமைச்சரை சந்திக்க முடியல அப்படி இப்படின்னு வேல்முருகன் சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர், அபாண்டமான குற்றச்சாட்டுன்னு அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளிச்சிருக்காரு. அவரு கேட்ட தொகுதிகளை கொடுக்கல அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை 1 மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. வேல்முருகனுடைய பிரச்சனை எப்போ முடியுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் போகணும். அதுக்கப்புறம் நம்ம OS மணியின் பக்கம் வந்துருவோம். அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு விழாதுன்னுலாம் சொல்ல முடியாதுன்னு அடிச்சு சொல்றாரு. ஏன் சொல்றாரு, யார் சொல்றாருன்னு பார்த்தா முன்னாள் அமைச்சர் OS மணியன் தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, CAA சட்டத்தால ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நான் அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சவால் எல்லாம் விட்டுருக்காரு. அன்றைக்கு சிலர் ஏற்க மறுத்தார்கள், சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பலவிதமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு CAA-னால ஒரே ஒரு நபர் பாதிக்கப்பட்டார். இந்த ஊரில், இந்த தாலுகாவில், இந்த மாவட்டத்தில், இந்த மாநிலத்தில், இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் நானே அரசியல் வாழ்க்கையை விட்டு விலக கூட தயார். அடுத்ததா இப்போ சீமான் பக்கம் வரும். திமுக, அதிமுக, தாவேக மக்களுக்கு இலவசங்களை கொடுக்கறத பணத்தை எங்க இருந்து எடுப்பாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நாம் தமிழர் சீமான் பேட்டி கொடுத்திருக்காரு. இலவசங்களுக்கு ஆகிற செலவு தமிழ்நாடு பட்ஜெட், கடன், வட்டி இதெல்லாத்தையும் ரமணா விஜயகாந்த் ஸ்டைல் மாதிரி புள்ளி விவரங்களோட அடுக்கி இருக்காரு. இலவசம்ங்கிறது எப்படி பார்த்தாலும் அது திட்டம் இல்லை, அது ஏமாற்று, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஒரே கேள்விதான், என் தம்பியாக இருந்தாலும், ஐயா ஸ்டாலினாக இருந்தாலும், ஐயா எடப்பாடியாக இருந்தாலும், இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? பதில் சொல்லுங்க, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நாங்கள் பேசுகிறது 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. என் தம்பி சொல்கிற அந்த இலவசத்தை நிறைவேற்றணுமா? மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது, மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். எப்படி? அதனால் அதை நான் எதிர்க்கிறேன். புள்ளி விவரங்களோட சொன்ன சீமான் அத்தோட விட்டாரா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அதனாலதான் திமுகவோட பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் போட்டியிடுற தொகுதியில அதிமுக பலவீனமான கேண்டிடேட்ஸை களமிறக்கிருக்காங்கன்னு கொளுத்தி போட்டிருக்காரு. அதிமுக இந்த அதிமுக அமைச்சர்கள்லாம் நிற்கிற இடத்துல பிஜேபியா போட்டு முடிக்குதுன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்க, இவங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக அவர்களுடைய சாராய ஆலையிலேருந்து சரக்கு எடுக்குதா இல்லையா? கேட்கறதுக்கு பல சொங்க எடுக்குதா இல்லையா? திமுக வரும்போது அதிமுக காரங்க சாராயிலேருந்து சரக்கு எடுக்குதா இல்லையா? இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லையா? வாங்குற கமிஷன், இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, அவங்களுக்கு கமிஷன், அவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்களுக்கு கமிஷன் இருக்குதா இல்லையா? ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் சண்டை போட்டு மாள்றாங்க. இந்த சீமான் என்னடானா 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு கொளுத்தி போடுறார். என்னத்த சொல்ல, இவருடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம கிருஷ்ணசாமி பக்கம் வருவோம். தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு ஏற்படாததுனால அதிமுக கூட்டணியில இருந்து விலகிறதா புதிய தமிழகம் முடிவெடுத்துட்டாங்க. அதிமுக கிட்ட 15 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் கேட்ட நிலையில 5 சீட் மட்டுமே தரதா சொன்னாங்க. அதனால நாங்க தன்னிச்சு போட்டி போடுறோம்னு கிருஷ்ணசாமி பேட்டி கொடுத்திருக்காரு. மிக முக்கியமாக நாங்கள் அவருடைய சந்திப்பின் போது வைத்த முக்கியமான கோரிக்கை ஒன்று, 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதும், அதே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பேச்சுவார்த்தையின் போது எங்களுக்கு தென் தமிழகத்திலே நீண்ட நாட்களாக ராஜ்யசபா யாருக்கும், குறிப்பாக தேவேந்திரோட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட வேண்டும்
என்றும், அதே போல் நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சி 21 மாவட்டங்களில் வந்து வலுவாக ஒரு 120க்கு மேற்பட்ட தொகுதிகள் வலுவாக இருக்கிறது. 12லிருந்து ஒரு 15 தொகுதிகள் எங்களுக்கு வந்து கொடுத்தால்தான் நாங்கள் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி தனிச்சின்னத்திலே போட்டியிட முடியும் என்ற கருத்தை முன்வைத்தோம்.